அதிமுகவுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருந்த வீரமணி அப்புறம் ஏன் அதிமுகவே அவரை என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது ஒரு நடிகரை கொண்டு போய் ஒரு கடலில் கொண்டு போய் வச்சு மிரட்டி ஒரு சில பிரச்சனைகளை ஒரு கட்ட பஞ்சாயத்து வேலையை பண்ணுறாரு வீரமணி. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எது பண்ணாலும் எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்ற ஒரு மனநிலை வந்ததுனால இவர் அந்த சூழ்நிலைக்கு போறாரு. ஒரு சுப்ரீம் பவர் வந்துட்டு தான் அவர் நினைச்சிட்டு எல்லாமே பண்றாரு. ஸோ ஆட்சியும் அதிமுக ஆதரவா நம்ம இருக்கோம், நமக்கு எல்லா பவர் இருக்கு அப்படின்னு யாரும் தொடமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு பண்ணும்போது அந்த சமயத்துல தான் இதுல வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஒரு பொண்ணு விஷயத்திலையும் இவர் தலையிடுறாரு. ஒரு பஞ்சாயத்து ஒரு விஷயம் அதுதான் ரொம்ப மேஜரா சொல்லப்படுது. அது ரெண்டு விஷயமுமே அவருக்கு பேக் ஃபயர் ஆச்சு. இந்த நான் சொன்ன நடிகர்னு சொன்ன விஷயம் வந்து நடிகர் ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவர். அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த நபர் வந்து சசிகலாவுக்கு நெருக்கம் அப்படிங்கிறனால அவங்க கூப்பிட்டு சொல்லி அந்த பக்கம் ஒரு ப்ரெஷர் வரும்போது அதே மாதிரி ஐஏஎஸ் கார்த்திக் அது. ஸோ அது மாதிரி அதே மாதிரி அந்த இவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் கார்த்திகை மிரட்டி பண்ணி அது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல ஒரு சின்ன பஞ்சாயத்துக்கு இவர் நேரடியாக போய் அந்த விஷயத்த ரிசால்வ் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே போய் மூக்கோட்டை உழைச்சி தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டார். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டைட்டாக இருக்கும். அதாவது இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாவது வந்து இப்போ அந்தளவுக்கு நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நார்த் இந்தியன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தனியாக இருப்பாங்க, சவுத் இந்தியன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அதாவது தமிழ்நாடு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தனியாக இருப்பாங்க, அதே மாதிரி ப்ரொமோட்டட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தனியாக இருப்பாங்க, விமன் ஆஃபீஸர்ஸ் தனியாக இருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் அந்த ஸ்லாங் வைஸு இப்போ ஹிந்தி பேசுகிற ஆஃபீஸர்ஸ் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் ஐஏஎஸில் அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் நீங்கள் ஐஏஎஸ்ன்னு உள்ளே வந்துட்டீங்கன்னா கடைசி நீங்கள் சீஃப் செக்ரட்டரி ஆகி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து முழுக்க அந்த நெட்வொர்க் வந்து பயங்கர பேக்கிங்காக இருக்கும். அந்த பேக்கிங்கை வந்து உடைக்கவே முடியாது. அதனால் அவங்க எல்லாம் போய் அப்போது ஜெயலலிதாட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இருந்தால் அங்கே சுற்றி அடிமடியிலே கை வச்சு கதையாக பண்ணுறான், இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகு தான் ஜெயலலிதா அப்போ தான் கமிஷனராக இருக்கிறவர் திரு விஜயகுமார் சார். ஸோ விஜயகுமார் சார் அங்கே இருக்கார். அப்போது அவர் உடனே திருபாதியை கூப்பிட்டு இது மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டு பண்ணி கொடுக்குறியான்னு கேட்குறாரு. ரெடி உடனே பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் வந்து என்கவுண்டர் நிறைய பண்ணியிருக்க சப்போர்ட் பண்ணி கூட இருந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு என்ன பண்ணால் அவருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி